நீ எங்கேயோ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்கேயோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாது ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு நாசமாக்கி வீட்டு செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிக்கிட்டு ஏன்னா பைத்தியக்காரங்களா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? இப்பவே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். முதல்ல ராஜாக்களுக்கு, அப்புறம் வெள்ளக்காரங்களுக்கு, இப்ப அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், சினிமா ஹீரோஸ், கிரிக்கெட் பிளேயர், இப்படி எவனுக்காவது எவனை பத்தியாவது பெருமையா பேசி அவனை புகழ்ந்து அவனுக்காக சண்டை போட்டு கடைசி வரைக்கும் ஒரு அடிமை நாய் மாதிரிப்பான். ஆனா அவனுக்கு நம்மளை யாருன்னு கூட தெரியாது. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம், அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்னு நாயை விட கேவலமா மாதிரி பார்க்காத வரை போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவேன். ஏன்டா உப்பு போட்டு சொல்றீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பால் விஷயம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் நடிச்சு சம்பாதிச்சு கார் பங்களான்னு போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் வந்து நிற்பேன். ஏன் செருப்படி? நமக்கு எப்போ எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். தோனி வேற லெவல், ஏதோ இசைன் கடவுள், அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்தை அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டி அவரே கழுக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. எவனுமே எவனை விட பெரிய ஆள் கிடையாது.